வணக்கம். நான் சுப்பிரமணியம். உங்களை யோகாமணி சேனலுக்கு அன்புடன் அழைக்கின்றேன். இப்போ மதுரை வண்டியூர் மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் ஆலய தரிசனத்துக்காக. இப்போ அது சம்மந்தமாக பார்ப்போம் வாங்க. வண்டியூர் மாரியம்மன் கோயிலுங்கிறது மதுரையில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. வணக்கம், நான் திருமதி சுப்பிரமணியம். வண்டியூர் மாரியம்மன் கோயிலுங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் மதுரையில். இது பார்த்திங்கன்னா இங்கே தெரியும், வண்டியூர் தெப்பக்குளம் மைய மண்டபம். வண்டியூர் தெப்பக்குளத்தில் தண்ணி நல்லா நிறைஞ்சி இருக்குது. இந்த கோயிலில் மாரியம்மன் அமர்ந்த கோலத்தில் உட்கார்ந்து ஒரு காலை மடித்து ஒரு காலை தொங்க போட்டு அமர்ந்த கோலத்தில் இருப்பாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இப்போ யோகாமணி சார் கடையில் உப்பும் மிளகும் வாங்கிட்டு இருக்காங்க. உப்பு மிளகு இந்த கோயிலில் செலுத்தக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அதாவது சரும சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்காக வேண்டிக்கிட்டு உப்பு மிளகு இங்கே செலுத்திடுவாங்க கோயிலில். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இளநீர் வாங்கி கண் திறந்து வைப்பாங்க அபிஷேகத்துக்கு. அப்புறம் உஷ்ண சம்பந்தமான வியாதிகளுக்கு இங்கே தீர்த்தம் வாங்கிட்டு போவாங்க. மாவிளக்கு எடுப்பாங்க. மாவிளக்கு எடுக்கிறது, துள்ளு மாவு கொடுக்கறது, அதெல்லாம் இங்கே செய்யக்கூடிய பிரார்த்தனைகள். இப்போ இந்த வண்டியூர் மாரியம்மன் கோயிலில் படகு இது கூட நடக்குதுன்னு நினைக்கிறேன். சாதாரணமாக பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் இருந்ததெல்லாம் உண்டு. இப்போ தை மாதம் தெப்பப்பு திருவிழா நடந்திருக்கு. அந்த தெப்ப திருவிழாக்காண்டி தண்ணி ரொப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏக்கர் கணக்கில் விரிஞ்ச கோயில் இது. இந்த கோயில் என்ன சொல்கிறது, இந்த தெப்பக்குளம் ஏக்கர் கணக்கில் பரப்பளவு உள்ள மிகப்பெரிய தெப்பக்குளம். இதில் சொல்லப்படுகிற ஒரு செய்தி என்னென்னா, திருமலை நாயக்கர் திருமலை மகால் கட்டுறதுக்காக மண் எடுத்ததுக்காக தோண்டப்பட்டது தான் இந்த குளம். இங்கேருந்து தான் முக்குருணி விநாயகர் கிடைச்சாருன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறது ஒரு செவிவெளி செய்தின்னு சொல்லலாம், பதிவுப்பட்ட ஒரு தகவல்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குது இந்த அட்மாஸ்பியரு. இந்த கோயிலுக்கு இப்போ நிறைய மக்கள் வர்றதை பார்த்துட்ருப்பீங்க. நாம் இந்த கோயிலுக்குள்ளே போக போகிறோம். கோயிலில் செஞ்சு வணங்குவோம். எல்லாருக்கும் வண்டியூர் மாரியம்மன் அருள் கிடைக்க வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.